வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அருமையான கார கருவாட்டு குழம்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கத்திரிக்காய் மாங்காய் அரிஞ்சு போட்டு வச்சுருக்கேன். நடுவில் பலாக்கொட்டை ஒரு 4 போடுவாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக பல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 20 பல்லு பூண்டு வச்சு வைக்கிறேங்க. வாங்க நம்ம தாளிச்சிக்கலாம். வானலை வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கருவாடை பார்த்துடலாம். நல்லா காரக்கருவாடை வாங்கிட்டு வந்துருக்காங்கங்க. ஒரு 1/4 கிலோ இருக்கும் காரக்கருவாடு. அதில் வந்துட்டு ஒரு 10 கருவாடு மட்டும் எடுத்து நான் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கினாங்க. வாங்க இப்போ வானல் வச்சு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, எப்போவுமே கருவாட்டு குழம்புக்கு காரக்குழம்பு வெந்தய குழம்பு எதுவாக இருந்தாலும் 4 வெந்தயம் போட்டால் அதோடய வாசனை அருமையாக இருக்கும். அதுக்காக 4 வெந்தயம் போட்டிருக்குறேங்க. பொரியிட்டுன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டை வந்துட்டு 4 தட்டி போட்டு மீதி அப்படியே போட்டுட்டாங்க. வதங்கிட்டுன்னு தக்காளி போட்டு வதக்குறோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தூள் உப்பு போட்டு வதக்கி விடலாம். பாருங்கள், கருவாடு வந்துட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறேன் பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சா அந்த ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக போட்டுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் தூள் உப்பு போட்டு வதக்கிடலாங்க. வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம கத்திரிக்காய் மாங்காய், அந்த மாங்காய் கொட்டையை போட்டேன். மாங்காய் கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பு வச்சோம்னா செமையாக இருக்கும். போட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கிடலாங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். அப்படியே வதக்கி விட்டுட்டு நம்ம புளி வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டேன். குழம்புக்கு திட்டமான தண்ணியை அப்போவே அந்த புளியோடவே சேர்த்து ஊற்றி வச்சுட்டேன். இப்போ சூப்பராக குழம்பு கூட்டியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கணும், உப்பு போட்டுக்கணும். குழம்புக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பலாக்கொட்டை பாருங்கள், ஒரு 4 பலாக்கொட்டை இருந்துச்சுங்களா, அதை வந்துட்டு அவிச்சு உரித்து அதோட போட்டேன். நம்ம கருவாடு வந்துட்டு கொதிக்க வச்சு இல்லைங்களா, அதை க்ளீன் பண்ணி இப்போ குழம்பு கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்தோடனே கருவாடை போட்டாச்சுங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். கடைசியாக ஒரு சின்ன தாளிப்பு போட்டுடலாங்க. அது போட்டால் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மெத்தட்லேயே நீங்கள் கருவாடு குழம்பு செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதான் ஒரு சின்ன தாளிப்பு. அவ்வளோதான். சூப்பர். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். பாய்.